வணக்கம் அன்பு பக்தர்களே. இன்றைக்கு நாம் ஒன்று சேர்ந்து ஒரு புனிதமான வரலாற்று சிறப்புமிக்க இடத்திற்கு பயணிப்போம். தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சௌந்தரநாயகி தாயார் சமேத கைலாசநாதர் திருக்கோவில். இது சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நவ கைலாசங்களில் ஒன்றான கேது ஸ்தலம். இந்த கதை அகஸ்திய முனிவரின் முதல் சீடரான ஊரோமச முனிவரிடமிருந்து தொடங்குகிறது. ஜீவன் முக்தி, அதாவது பரம விடுதலை பெற அவர் கடும் தவம் செய்து சிவபெருமானை தியானித்தார். அவரது பக்தியால் மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு அருளியதாவது: உன் குருவின் அருளைப் பெறு, விடுதலை உன்னை தேடி வரும். இதனை கேட்ட ஊரோமச முனிவர் உடனே அகஸ்திய முனிவரிடம் சென்று அனைத்தையும் கூறினார். அகஸ்தியர் அவருக்கு ஒரு விசேஷ ஆன்மீகப் பணி கொடுத்தார். நான் 9 தாமரை மலர்களை பொருணை நதியில் விடுவேன். ஒவ்வொரு மலரும் கரையில் நிற்கும் இடத்தில் 9 கிரகங்களுக்கு ஏற்ப சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய். அதை முடித்த பிறகு நதி கடலுடன் சங்கமிக்கும் இடத்தில் நீராடினால் ஜீவன் முக்தி கிடைக்கும். அவ்வாறு மலர்கள் விடப்பட்டன. 8வது மலர் சந்திரகுல பாண்டியரின் அரண்மனை இருந்த இவ்விடத்தில் வந்து நின்றது. அதனால் இந்த இடம் ராஜபதி என்று அழைக்கப்பட்டது. இங்கே ஊரோமச முனிவர் பிரதிஷ்டை செய்த சிவலிங்கமே இன்று கைலாசநாதர் என வணங்கப்படுகிறார். பின்னர் பாண்டிய மன்னர் தாமே இங்கு கோவில் கட்டினார். சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன் தாமிரபரணி வெள்ளத்தில் கோவில் அழிந்தது. ஆனால் பக்தர்களின் பக்தி ஒருபோதும் குறையவில்லை. 2008ஆம் ஆண்டு மறுகட்டுமானம் தொடங்கப்பட்டு 2011ஆம் ஆண்டில் கோவில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கோவிலின் சிறப்பு நித்திய அக்னி. இங்கு தினமும் யாகம், பூஜைகள் நடக்கின்றன. மேலும் பஞ்ச தீப ஆராதனை என்ற அரிதான வழிபாடும் நடைபெறுகிறது. கேது தோஷ நிவாரணத்திற்காக பக்தர்கள் இங்கு வழிபட்டால் சிறப்பு பலன் கிடைக்கும். இன்று ராஜபதி ஒரு வழிபாட்டு இடமாக மட்டுமல்ல, ஆன்மீக வரலாற்றின் உயிரோட்டமான அத்தியாயமாக திகழ்கிறது. கைலாசநாதர் சௌந்தரநாயகி தாயாரின் அருள் எல்லோருக்கும் கிட்டட்டும். அன்பான பார்வையாளர்களே, இந்த கதையை விரும்பினால் லைக் செய்யவும் பகிரவும். மேலும் இப்படியான அழகான கதைகளுக்காக எங்கள் சேனலை சந்தாதாராகுங்கள்.